ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. ஆவின் பால் பொருட்களுடைய விலைகளை திமுக அரசு குறைத்திருக்கிறதா என அன்புமணி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை என இன்று காலை அவர் அறிக்கை வெளியிட்டிருந்து கண்டனத்தை பதிவு செய்திருந்த நிலையில் தற்பொழுது அவர் மீண்டும் ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ஏற்கனவே இந்த GST வரி குறைப்பால பால் பொருட்களுடைய விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படக்கூடிய இப்போ நந்தினி இது போன்ற பால் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டிருப்பதாக அறிய வந்தோம். இந்த நிலையில அன்புமணி அவர்கள் ஏற்கனவே தொடர்பாக ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருந்த நிலையில மீண்டும் ஒரு கண்டனம் என்ன நடக்கிறது, விரிவான விவரம். காலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்ற பொருட்களுக்கெல்லாம் விலை குறையும் போது ஆவின் மட்டும் ஏன் GST விலையை குறைக்கவில்லை என்று கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். பிறகு ஆவினிலிருந்து ஒரு விளக்கம் வந்திருந்தது. அதன்படி GST குறைக்கப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு பொருட்களின் விலை குறைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக மீண்டும் ஒரு விளக்கத்தை அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது GST வரி குறைப்பை ஆவின் நிறுவனம் செய்யவில்லை. ஆவின் நிறுவனம் பொய் சொல்லக்கூடிய வகையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் குறைத்திருப்பது வெறும் 2 மாதத்திற்கான வெறும் சலுகை தான். அது எப்போதும் தீபாவளி போன்ற நேரங்களிலே கொடுக்கப்படக்கூடிய அந்த சலுகை தான் என்ற அடிப்படையிலே அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நெய் போன்ற பொருட்களின் விலை மட்டும்தான் குறைந்திருக்கின்றது. 1 கிலோ நெய்யின் அதிகபட்ச விற்பனை விலை 700. இதில் அடிப்படை விலையாக 625 ரூபாய் மற்றும் 12% GST வரி ரூபாய் 75 ஆகும். ஆவின் நெய் மீதான GST வரி 5% குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் மதிப்பு ரூபாய் 31 மட்டும்தான். அதன்படி ஆவின் நெய் 1 கிலோ 656க்கு மட்டுமே விற்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவ்வாறு குறைத்து விற்பனை செய்யப்படவில்லை என்றும் மற்ற மாநிலங்களில் GST வரி அங்கிருக்க விலை குறைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தமிழக அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஆவின் நிறுவனம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த தள்ளுபடி என்பது 2 மாதத்திற்கு மட்டும்தான். அதாவது நவம்பர் மாதத்துடன் இந்த தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டு மீண்டும் டிசம்பர் மாதத்திலிருந்து பழைய விலையிலேயே, அதாவது அதிகபட்ச விலையிலே தான் இந்த பால் உபபொருட்கள் பால் பொருட்கள் போன்றவை விற்பனை செய்யப்படும். எனவே அது போன்று செய்யாமல் தொடர்ந்து GST முறையாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அந்த விலையை குறைக்க வேண்டும் என்று அவர் மீண்டும் இந்த அறிக்கையின் மூலமாக வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் இது போன்ற நாடகங்களை ஆவின் நிறுவனம் நடத்தக்கூடாது, இது அப்பட்டமான திருட்டுத்தனம் என்றும் அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.